ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் நம்மை உருவாக்கின கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே ஜீசஸ். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். லீதியாளின் உள்ளத்தை திறந்த ஆண்டவர் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு சில அறிவிப்பு மாத்திரம். நாளைக்கு சாயந்தரம் நமக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. ஆனந்தபுரத்தில் உண்டு. ஆனந்தபுரத்தில் உள்ள ஆனந்த வீட்டில் உண்டு. கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கலந்துக்குங்க. அடுத்து நமக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதாவது 30, 1, 2 இந்த 3 நாளுமே அதே ஆனந்தபுரத்தில் விபிஎஸ் உண்டு. வரகநேரி ஆனந்தபுரத்தில் விபிஎஸ் உண்டு. மாலை 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கும். சரிங்களா? அதனால் அந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி யாராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லி என்ன செய்யுங்க. இது ஒரு ஊழியம். கடந்த வாரம் தானே செய்தியில் கேட்டோம். யாரோ ஒருவர் கேள்விப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், விசுவாசிக்க முடியும். அதனால் இது ஒரு ஊழியம் தான். ஒருவேளை அங்கே யாரோ கெஸ்ட் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி விபிஎஸ் நடக்குது போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதே போல் சங்கலியாண்டபுரத்தில் எப்போன்னு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துகிறோம். தெரியல ஒன்றும், அதனால் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துகிறோம். புதன்கிழமை மே 1 காலை ஆராதனை. சரிங்களா? காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையும் ஆராதனை மெயின் சபையில் உண்டு. வரவங்க கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை, முன்னாடி தான் வாங்க வேண்டாம். 1ஆம் தேதி ஆராதனை இருதயபுரத்தில் உண்டு. சரிங்களா? இங்கே வந்துடாதீங்க, இருதயபுரத்தில். சரி, ஓகே. கடந்த நாட்களில் 3 நாள் நேர்த்தியாக நடத்தி முடித்தார் கர்த்தர். பிள்ளைமான் நகர் விபிஎஸ் ஏறக்குறைய 35 பிள்ளைங்க வந்துச்சு. 35 பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. விதைச்சிருக்கிறோம். விளைய செய்கிறது அவருடைய வேலை. ஆமென். அதனால் தொடர்ந்து ஜெபிங்க. தொடர் ஊழியமும் செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போயிட்டு ஊழியம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. தொடர்ந்து அங்கே ஊழியம் செய்யணும். அதுக்கான வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்துருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கங்க. காலைல சொன்னது தான். 2 காரியம் தான் நம்ம செய்யணும். ஒன்று என்ன செய்யணும், படுத்து தூங்கணும். ஒன்று 2 காரியம். ஒன்று சுவிசேஷம் சொல்லணும். 2வது ஜெபம் பண்ணணும். அவ்வளோதான். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் சொல்லிட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ கர்த்தருக்குள்ளே தான் ஆகணும், சபைக்கு தான் ஆகணும், நீ இருதயபுரத்தில் உட்கார்ந்து தான் ஆகணும், அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். இப்படி சொல்லவும் கூடாது. சரிங்களா? ஒரு 2 வேலை தான். ஒன்று சுவிசேஷம் சொல்லணும். 2வது ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். 2 வேலையை தயவு செய்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. கடந்த வார செய்தியில் கூட, அதுக்கு முந்தின வார செய்தியில் சொன்னேன், பரலோகத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் ஆத்மா கிரெடிட் ஆகிருக்கணும்.
சொல்கிறது புரியுதா? நம்ம வந்து அடிக்கடி என்ன செய்வோம், மந்த்து ஆரம்பத்தில் வந்து பேங்க் பேலன்ஸ் போய் பார்ப்போம். அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். கரெக்டு தானே? பளிச்சுன்னு இருக்கும். அதே மந்த்து கடைசியில் போகும்போது ஜீரோன்னு வரும். எப்படி இருக்கும் மூஞ்சியெல்லாம்? பீஸ் போயிடும். சொல்கிறது விளங்குதா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு ஆத்மா நீங்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டாக இருக்கும் உங்கள் பேரில். நம்ம அதை தான் சேர்க்க முடியும். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. எப்படி சேர்த்து வைக்கிறது? இதுதாங்க, நற்கிரியைகள் செய்கிறது தான் பரலோகத்தில் சேர்க்குற பொக்கிஷம். சுவிசேஷம் சொல்கிறது ஒரு நற்கிரியை. அதை செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. எல்லாருமே செய்யணும். அதுக்குன்னு சில பேரை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே அப்பாயிண்டட் தான். எல்லாருமே சுவிசேஷம் சொல்ல அப்பாயிண்டட் தான். எல்லாருமே சொல்லணும். எனக்கு பேச தெரியாதுங்க, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், இயேசு உங்களை லவ் பண்ணுறாருன்னு சொல்லுங்க. அதனால் ரொம்ப சரி, கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6:5. போதும். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். அங்கே நீனு வாசிக்கிறோம். நீங்கள் என்னைய பார்த்து சொல்கிறீங்க, நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கக்கூடாது? மாயக்காரரை போல இருக்க கூடாது, இருக்க வேண்டாம்டா அப்படின்னு நீங்கள் என்னைய பார்த்து சொல்கிறீங்க. இப்போ தன்னையே பார்த்து சொல்லுவோமா? நான் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எல்லாருமே சொல்லாமா? நான் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க மாட்டேன். யாருங்க இந்த மாயக்காரர்? நான் சீக்கிரம் நான் முடிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் தான் வந்து நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறேன்னா இன்னும் ஒரு 1/2 hour இழுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கவனிக்கிற வரைக்கும் செய்தியை முடிக்கக்கூடாதுல்ல. அடுத்து இப்போ காலேஜ்லலாம் ஸ்கூல்லலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹவர் பிள்ளைங்களுக்கு பாடம் சிலபஸ் முடிக்க முடியல, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஹவர்னு கேட்டு வாங்கி எடுக்கிற மாதிரி என்ன செஞ்சுருவோம், ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இழுத்தோம். சரி, இப்போ ஒரு கேள்வி, யாருங்க இந்த மாயக்காரர்? உள்ள ஒன்று வெளியே ஒன்று சொல்லுங்களேன். கரெக்டு தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும்ல. யார் இந்த மாயக்காரர்? என்னக்கா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டாங்க செய்தி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை இங்கே புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக, மனுக்குலத்துக்காக இந்த பூமியில் வந்தார். மனுக்குலத்தை நேசித்ததுனால இந்த பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த அருள்நாதர் இயேசுவை எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்று சொல்லி விசுவாசித்தீங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ள வந்துருவீங்க. ஒருவேளை இயேசுனா யாருன்னு தெரியல, இன்னும் அவரை விசுவாசிக்கல அப்படின்னா ஒரு காரியம், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பாக்கியத்தை சுதந்திரிங்க. எவ்வளவு உலகத்தில் சொல்ல முடியுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். பாவத்திலிருந்து விடுதலை அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். பாவத்தோட பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். விடுதலை கொடுக்க விடுதலை நாயகனால மாற்றதான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இங்கே வாசிக்கிறோம், யார் மாயக்காரன்? அக்கா அழகா சொன்னாங்க, மனுஷர் காணும்படி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. இந்த அதிகாரத்தில் தான தர்மம் போட்டிருக்கு, ஜெபம் போட்டிருக்கு, வேற என்ன போட்டிருக்கு? நிறைய போட்டிருக்கு. நீயே சொல்ல அப்படின்றீங்களா? உபவாசமும் போட்டிருக்கு. ஆனால் 3ஐயும் சொல்லும் போதும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, மாயக்காரரை போல இருக்கக்கூடாது. நீ தானம் தர்மம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்காத, ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்காத, உபவாசிக்கும் போது யாரை போல இருக்காத, மாயக்காரரை போல இருக்காத. ஏங்க மோசமான ஆளுங்களாங்க அவங்க? ஏங்க இப்போ வந்து இப்போ உள்ள உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவங்களாம் 8 பாஸ்டர்ஸுங்க அவங்களாம். சரிங்களா? இங்கே வந்து ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரை போல என்ன செய்யாத, நீ இருக்காது. ஏன் மாயக்காரரை போல இருக்கக்கூடாது அப்படின்னா 2 தலைப்பு. முதல் தலைப்பு என்னன்னா, அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தன்னை புகழணும், தன்னை பார்க்கணும். தன்னை
புகழணும், தன்னை பார்க்கணும். அந்த 5வது வசனத்தை வாசிங்கள. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது நல்லா பாருங்க, மனுஷர் காணும்படியாக. சர்ச்சுக்கு போறாங்க, வீதியில சந்தியில எல்லா இடத்துலயும் மனுஷர் காணும்படி. எப்படி ஜெபம் பண்ண விரும்புறாங்களா? ஜெபம் பண்ணும் போதே பாப்பா எல்லாம் பாக்குறாங்களா நம்மள? சரி, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்கப்பா பாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்களேன், அவன் பலனை அடைஞ்சு தீர்ந்துட்டான். அதாவது அவன்கிட்ட ஒரு தெய்வத்திட்ட இருந்து ஒரு பலன் அவனுக்கு இல்லை. ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் வித் காட். நல்ல உறவோட நான் என்ன பண்ணணும், அப்பா அப்படின்னு சொல்லி பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உறவோட ஜெபிக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், ஜெபம்னா என்ன பண்ணிடுறோம், புரியுதா? அண்ணனுக்கு ஒரு லெட்டர் போட்டுருங்க. ஏதோ ஒரு டிவியில் பார்க்குறோம், ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, என்ன செஞ்சிடறோம், எழுதி போட்டுடுறோம். ஏங்க அவங்க ஜெபம் பண்ணுவாங்க நம்புறீங்களாங்க? இல்லை அவங்க பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களாங்க? நிச்சயமாக சொல்ல முடியும், கிடையாது. ஏங்க லட்ச குறிப்பு இந்த மாதிரி வருங்க. அந்த லட்ச குறிப்பில் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டி ஒரு குறிப்பு சொன்னாங்க, அவங்களுக்கு அதிக பாரம் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ ஆண்டி எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோம், எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம். நான் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறேன், ஏதோ ஒரு பாளையங்கோட்டையில் இருக்கிறேன், எனக்கு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. நான் அந்த ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு பூரண சுகத்தை கொடுங்க. எனக்கு பாரம் இருக்குமா, அவங்களுக்கு பாரம் இருக்குமா? கர்த்தர் எந்த ஜெபத்தை கேட்பாரு? பிள்ளைங்கிற ஒரு உரிமையோட ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாருமே பிள்ளை தான். அப்பாவை நோக்கி கூப்பிடும் போது அப்பா நம்ம சத்தத்தை கேட்பாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். ஆமென். நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. எப்பயுமே ஒரு தேவையோ ஏதோ ஒரு ஜெப குறிப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க முதலாவது, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நீங்க முதலாவது ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்குன்னு நீங்க முதலாவது ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவருக்குன்னு நீங்க முதலாவது ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணாம கிரியேஷன் நடப்பிக்காது. ஆண்டவர் அழகா சொல்றாரு, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய், ஜெப விண்ணப்பம் எழுதி கொடு நான் சொன்னாரு. நீ அழுவுன்றாரு. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறேன் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது என்னுடைய கடமை. குடும்பத்துக்கு தலைவியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியது அந்த தலைவியோட கடமை. ஆமென். பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டியது அந்த பெற்றோருடைய கடமை. கடமையை நீங்க சரியா செய்யணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். அடுத்த வசனங்களே அப்படியே வாசிங்களேன். 6வது வசனம். சரி, இது மெத்தடை பத்தி போட்டிருக்கு. இங்க ஒரே தலைப்பு தான், மனுஷர் காணும்படி, மனுஷன் பார்க்கணும், மனுஷர் புகழணும். என்ன செய்யறான், ஜெபிக்கிறான், பலனே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல, எடுக்க வேண்டாம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இயேசுவை புகழும்படி ஒருத்தன் வரான். யாருன்னு தெரியுமா? இயேசுவை புகழும்படி, அதுவும் நைட் நேரத்துல, இருட்டான நேரத்துல, யாருக்கும் தெரியாம வரான். ஏன் இருட்டான நேரத்துல வரணும்? வெளிச்சத்திலே வரலாம்ல. ஏன் நைட்ல வராரு? வேதம் சொல்லுது, வேத மனிதர்லாம் சொல்றாங்க அவர் யாரா, அந்தரங்க சீஷன்னு சொல்றாங்க. ஏன்னா இயேசு மரித்த போது 2 பேர் வெளியில வராங்க. 2 பேர் வெளியில வராங்க. சீஷரெல்லாம் ஓடிட்டான், 2 பேர் வெளியில வரான். யாரு? அரிமத்தியா யோசேப்பு, இன்னொருத்தர் யாரு? நிக்கோதேமு. 2 பேர் வெளியில வரான், அந்தரங்க சீஷன். இங்க நைட்ல போயிட்டு இயேசு கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீர் பரலோகத்துல வந்துட்டீங்க, அது கன்ஃபார்ம் உணர முடியுது. ஏன் அப்படின்னா, கடவுள் உங்களோட இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதம்லாம் யாராலையும் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவை புகழ்றான். இதே இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? வெல்டன் வெல்டன், சூப்பர்ப்பா, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்திட்டாரு. பேதுருட்ட சொன்னார்ல, வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி சொன்னாரா? இல்ல, அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். மறுபடி பிறந்தினா பரலோக ராஜ்யத்துக்கு போகலான்னு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். புகழ வரான். ஆனா அந்த புகழ்ச்சி ஆண்டவர் என்ன செய்யல, சட்ட பண்ணல. நல்லா புரிஞ்சுங்களேன். புகழ்ச்சி அப்படிங்கிறது பெருமையின் வெளிப்பாடாம். புகழ்ச்சிங்கிறது என்னது?
பெருமையின் வெளிப்பாடு. நான் ஜாபேத்தை புகழ்றேன், புகழ்றது நல்லது. ஆனால் அவன் அண்ணன் என்னை புகழணும்னு நினைக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? நான் புகழுவேங்க, அது நல்லது. நல்லா சூப்பராக பண்ணடா, நல்லா என்ன செஞ்சுட்டேன், அருமையாக வந்து இன்னைக்கு நம்ம யூத்தில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கிறான், சிக்கன் 65 செஞ்சுருக்கான். சூப்பர், அருமையாக செஞ்சுருக்கிறடா. புகழ்ச்சி தப்பு இல்லை. ஆனால் அவன் என்ன செய்யக்கூடாது, என்னை புகழணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். அதனால புகழ்ச்சி அப்படிங்கிறது என்னது? பெருமையின் வெளிப்பாடு. நைட் டைம்ல வந்து புகழ வராங்க, ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, சட்ட பண்ணல. ஆமென். மோட்டிவேட் பண்றது தப்பு இல்லை. இன்னைக்கு பிரசங்கம் எடுக்கிற போது நான் அடிக்கடி முன்னாடி ஆரம்ப காலத்தில் நினைப்பேன், இப்போ நினைக்கிறது, இப்போ நீங்கள் வளர்ந்துட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, இப்போ நினைக்கிறது இல்லை, அதனால நினைக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் நினச்சிட்டு இருப்பேன், என்னன்னா செய்தி எடுக்கும்போது யாரும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானா, என்னன்னா ஜோசுவா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டானா, அவன் கவனிக்கிறானா இல்லையே அப்படின்னு நினைப்பேன் நான் மனசில். அப்போ நினைப்பேன். ஆனால் இது கூட ஒரு பெருமை தான். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கர்த்தர் நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கிறான், சூப்பராக பாடுறப்பா தம்பி அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடுது, நமக்கு பெருமை வந்துடுதுங்க. இதெல்லாம் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்து. இதெல்லாம் ஆமென். நம்ம செய்கிற ஊழியமோ எல்லாமே என்னன்னா, ஊழியத்தை நல்லா செய்யணும், ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் தானே செஞ்சேன், நான் வேற என்னத்த செஞ்சேன் நான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், நான் கட்டின பாபிலோன்லாம் சொன்ன ஆண்டவர் இறக்கி விட்டுருவார் கீழே. அதனால் ஒன்று காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. புகழ்ச்சியை விரும்புறது என்ன அப்படின்னா பெருமை, பெருமையின் வெளிப்பாடு. ஒரு வசனத்தை வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. இப்போ நமக்கெல்லாம் என்னங்க சிந்தனை வேணும், கர்த்தர் தான் என்ன புகழணும். எப்படி புகழணும்? தாவீதை புகழ்ந்தாரா இல்லையா? என்ன புகழ்ந்தாரு? என் இருதயத்துக்கு ஏற்றதாசன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான்னு சொன்னார். என்ன அப்படி புகழ் வராங்க? நான் 2-3 நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரை என்ன இப்படி புகழ்வீங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றதாசன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, உரியாவுடைய இன்சிடென்ட்டை தவிர அதுக்கப்புறம் என்ன செய்யலையா? எப்படிங்க முடியும்? உரியாவோட இன்சிடென்ட்டை தவிர வேற எதுவுமே செய்யலையாங்க. தாவீது ஒரு சர்டிஃபிகேட், யோபுவை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கிறாரு. யார்கிட்ட தன்மா கொடுக்குறாரு? சாத்தாண்ட கொடுக்குறாரு. கவனிச்சு பார்த்தியாடா படவா, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகினவன், அவனை போல பூமியில ஒருத்தனுமே இல்லைன்ட்டார். எப்பேற்பட்ட சாட்சி பார்த்தீங்களா? அவனை போல பூமியில ஒருத்தனுமே கிடையாதுடா. இன்னைக்கு என்ன குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம் தொடங்கி பூமி அடைத்து எப்படி இருப்பீங்களா? கர்த்தர் சொன்னாருங்க, சாட்சியா இருக்க சொல்லி சொன்னாரு. சாட்சியா இருக்கிறோமா இல்ல காட்சியா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவம் சாட்சியா இருக்கிற வேண்டிய கிறிஸ்தவம் காட்சியா மாறிட்டு இருக்கு. என்ன தெரியுமா காட்சியா மாறிட்டு இருக்கு? வீடியோலாம் நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி போதகர்கள் இந்த தவறு செய்தாங்க, விசுவாசிகள் இந்த தவறு செய்தாங்க. ஏங்க உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு நாள் வந்து ஒரு கண்டக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திடீர்னு ஞாபகம் வருது சொல்கிறேன். ஒரு கண்டக்டர் வந்து பஸ், கண்டக்டரோட வேலை என்ன, டிக்கெட் கொடுக்குற வேலை தானே. அவர் வந்து ஒரு ஊழியர், அந்த ரெகுலராக அந்த பஸ்ஸில் என்ன பண்ணுவாராம், பிரயாணம் பண்ணுவார். ஒரு மிஷினரி, அவர் ரெகுலராக பிரயாணம் பண்ணுவார். ரெகுலராக பிரயாணம் பண்ணும்போது ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாரு, சரிங்களா, முதல் நாள் வந்து ட்ராக்ஸ் கொடுத்துருக்காரு, இவர் வாங்கி வச்சுட்டார் உள்ள. ஒரு 2 நாள் கழித்து அந்த கண்டக்டர் என்ன பண்ணாராம், 500 ரூபா, சரிங்களா, ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 30-40 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு இவர் 500 ரூபாய்க்கு நீ கொடுத்த மாதிரி பேலன்ஸ் காசு கொடுத்துட்டார். நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கும் நிறைய தடவை. நம்ம கொடுத்தது 50 தான் இருக்கும், 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 40 ரூபா கொடுக்கணும், அவர் பார்த்தா 400 ரூபா கொடுத்துருவாப்புல. அப்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வரல. அவர் ஊழியர் என்ன திரும்ப பண்ணாரா, காசை பார்த்தோட மிஷினரிங்க, மிஷினரிக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, பாவம். அவர் யோசிச்சாரு, என்ன இவ்வளோ காசு நம்ம கொடுத்துட்டாரு, நம்ம கொடுத்தது கம்மி காசு தான், ஆனால் இவர் என்னென்னா 500 ரூபாய்க்கு சேஞ்சு கொடுத்துட்டாப்லையே அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வைக்கலைங்க. அவர் கண்டக்டரை கூப்பிட்டு, ஐயா சார் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கூட கொடுத்துட்டீங்க, நான் கம்மியாக தான் டிக்கெட் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு 10 ரூபா தான் கொடுக்கணும், நீங்கள் பார்த்தா 490 ரூபா கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் தெரிஞ்சு தான் கொடுத்தேன் அப்படின்னாராம்.
நான் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன். நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த ட்ராக்ஸை படித்து பார்த்தேன், இயேசு நல்லவர்னு போட்டுருந்துச்சு. நீ நல்லவனான்னு நான் டெஸ்ட் பண்ணேன்னாராம். யோசிச்சு பாருங்களேங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு நல்லவனா, இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராக்ஸில் போட்டிருக்கு. ஆனால் நீ நல்லவனான்னு நான் டெஸ்ட் பண்ணேன்னாராம். அந்த டெஸ்ட்டில் யாரு ஜெயிச்சிட்டா? மிஸ்டரி ஜெயிச்சிட்டாருங்க. இதே அந்த மிஸ்டரி உள்ள வச்சிருந்தாருந்தீங்களேன், அவன் காலத்துக்கு அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். ஏன்டா இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மக்களை மனிதர்களை பார்க்கறனால விழுந்துடுறான், இயேசுவை பார்த்தா என்ன செஞ்சிருவான். அதனால நல்ல முக்கியம் என்னன்னா, நம்ம எல்லாமே சாட்சியா வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனா காட்சியா மாறிடக்கூடாது, உலகத்துக்கு காட்சியா மாறிடக்கூடாது. பாத்தியா அவனை அப்படின்னு ஆயிடக்கூடாது. இவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இந்த பாலிவனை மாதிரி இருக்கணும். அவன் பாரு பொல்லாத வழியை விட்டு எப்படி பரிசுத்தமா ஜீவிக்கிறான், அவனை மாதிரி இருக்கணும்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஜீவிய வாழதான் கர்த்தர் என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் என்ன உலகத்துல வாழ்ந்துட்டே நான் உலகத்தான் நல்லன்னு இயேசு சொல்றாருங்க. நம்மளையும் சொல்லிட்டு போயிட்டாருங்க, நீ நல்ல உலகத்தான் அல்லனா உலகத்துல உண்டான என்னென்ன கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே பிசாசுனால உண்டானது. ஆனா இது எதுவுமே, இதனால நமக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. ஆனா இந்த சோதனையிலிருந்து ஜெயிக்க ஆவியானவர் நம்மோடு உண்டு. ஆமென். கர்த்தருடைய உதவியிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? உதவியை பெற்றுக்கொண்டு நாம் அதிலிருந்து மீறணும். எபிரேயர் 2:18 எடுக்க வேண்டாம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு, சோதிக்கப்படுகிற விசுவாசிகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்னு வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுவோட உதவி எத்தனை பேருக்கு வேணும்? அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன பலவீனமோ அந்த பலவீனத்திலிருந்து நீங்க உதவுங்க ஆண்டவரே. பிராக்டிக்கலா சொல்றேன், காலைல தண்ணி பிடிக்கும் போதே எனக்கு உபத்திரம் ஆரம்பிச்சிருது. நான் தண்ணி பிடிக்கும் போது தான் பக்கத்து வீட்டு அம்மா ஒரு குடத்தை வைக்குது, அதுவும் பேசுது. அது பேசும்போது நான் என்ன சும்மா சப்பையா, நானும் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாட்சி இல்லைங்க, காட்சியா மாறுறோம்னு அர்த்தம். அந்த அம்மா பேசுங்க, நீங்க பேசக்கூடாது. அந்த அம்மா தூத்துங்க, நீங்க தூத்தக்கூடாது. இல்லை நீங்க நான் அடம் பிடிச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா சிந்திக்கணும் எல்லா இடத்துலையும். ஏன்னா உலகம் நம்மளை பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா இயேசுவை யாரும் பார்த்தது இல்லைங்க, நம்ம தான் இயேசுவை காண்பிச்சாகணும். உயிர் தெளிந்த தெய்வத்துக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. ஆமென். உயிர் தெளிந்த இயேசுக்கு யாருங்க சாட்சி? நான் தான் சாட்சி, உயிருள்ள சாட்சி. சங்கீதத்தில் சொன்னாங்கல்ல, உயிருள்ள சாட்சி நாம காட்டணும். வாயிலிருந்து தவறான வார்த்தை வெளியில வரவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்துங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தையை குறித்து நியாயத்தீர்ப்பில் என்ன சொல்லணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். அக்கௌண்ட்ல இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. எப்படிதான் எழுதுவார்? நான் யோசிக்கிறேன், ஒரு விசுவாசி அசிங்கமா பேசிட்டாங்கன்னா ஆண்டவர் அதை எப்படி எழுதியிருப்பார்? நோட் பண்ணி வச்சிருப்பாரு. என்னடா அவனை இப்படி பேசி வச்சிருக்கிற அந்த வார்த்தை. இப்போ நீங்க வீட்டில் ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்குது. அப்போ கணவன் பேசுகிறத மனைவி எழுதி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை கணவனுக்கு காட்டினா எப்படி இருக்கும்? பேசுகிறதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதை கணவனுக்கு காட்டினா கணவன் மனம் திரும்பிடுவாருங்க. ஒரு வேளை நான் இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டேன்னா, சாரிம்மா இனியும் நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சொல்லிடக்கூட முடியும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னார், பாட்டியம் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்கல்ல, ஆண் பெண், இதில் யாருக்கு ஞாபக மறதி அதிகம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு தான் ஞாபக மறதி அதிகமா? கணவருக்கு தான் அதிகம். சரி, அதை தான் அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மையாவே கணவருக்கு தான் என்னவா ஞாபக மறதி அதிகமா, பெண்களுக்கு பக்கா ஷார்ப்பு. ஏன் தெரியுமா? பக்கா ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமியார் கிச்சன்ல நான் பாத்திரம் விளக்கும் போது ஒரு பாத்திரத்தை டம்முன்னு தூக்கி போட்டுச்சு. நோட்டட். ஒரு ஊழியர்கிட்ட உண்மையாக நடந்தது. திருச்சியில் உள்ள ஊழியர்கிட்ட புருஷன் முன்னாடி சண்டை. கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. கூட்டு போய் உட்கார வச்சோன்னே அந்த அம்மா சொன்னாங்களாம், செட் ஆகல, பிரித்து விட்டுருங்க அப்படின்னாங்களாம். 2 பேரையும் பிரித்து விட்டுருங்க, கோர்ட்டுக்கு போகணும்,
கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்துட்டோம், நீங்கள் என்ன செஞ்சு விட்ருங்க, எங்களை பிரித்து விட்ருங்க அப்படின்னோடனே என்னம்மா காரணம் அப்படின்னோடனே ஹேண்ட்பேக்குள்ளே கையை விட்டு டைரி எடுத்தாங்களாம். டைரி எடுத்து அந்த அம்மா இருக்கிறது 2020ன்னு வச்சுக்கங்களேன். 2015 இந்த கணவன் இந்த வார்த்தையை பேசினார், 2016 கணவன் இந்த வார்த்தையை பேசினார், 2017 இந்த கணவன் இந்த வார்த்தையை பேசினார். என்னம்மா அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒழிய நீ வாழவே இல்லை போல இருக்கே அப்படின்னாராம் அந்த ஊழியர். கொஞ்சம் சிந்திக்கணுங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தையை குறித்து நான் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதுவரை நடந்தது நடந்திருக்கட்டும், ஆனால் இனிமே நான் உயிர் தெழுந்த தெய்வத்துக்கு சாட்சி. குடும்பம் சாட்சியாக இருக்கணும், சபை சாட்சியாக இருக்கணும். சபை சாட்சியாக இருந்தால் சமுதாயம் சாட்சியாக இருக்கும். ஆமென். தேசமே ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சாட்சியாக இருக்க வேண்டியவங்க, காட்சியாக ஒருபோதும் மாறிடவே கூடாது. எடுத்து வாசிங்களேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 20-23. பெருமை எங்கிருந்து வருது தெரியுமா? ஏன்னா புகழ்ச்சியோடைய வெளிப்பாடு தான் என்ன? பெருமை. ஆனால் அந்த பெருமை எங்கிருந்து வரணும்னு கொஞ்சம் படிக்கலாம். வாசிங்க. பெருமை எங்கிருந்து புறப்பட்டு வருது? நீங்களே சொல்லுங்களேன். எங்கிருந்து புறப்பட்டு வருது? உள்ளத்திலிருந்து வருதான். அப்ப நம்ம எதை சரி பண்ணணும்? இருதயத்தை சுத்தம் பண்ணணும். எரேமியா அழகா சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் மகா, இந்த வார்த்தையை சொல்ற ரொம்ப முக்கியமான வார்த்தை, மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. நான் யோசிக்கிறேன், ஏன் ஆவியானவர் அந்த மகாங்கிற வார்த்தையை கொடுத்தாருன்னு தெரியல. ரொம்ப மோசமானதுங்க அது. எடுத்து அந்த வசனத்தை வாசிங்களேன். 17:9 வாசிங்களேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் ஏங்க மகா கேடு உள்ளதாங்க இந்த இருதயம். இந்த இருதயத்துல தான் பெருமை புறப்பட்டு வருது, அசுத்தங்கள் புறப்பட்டு வருது, பொல்லாத சிந்தனை புறப்பட்டு வருது. எல்லாத்தோடைய முக்கியமானது என்ன தெரியுமா? இருதயம் தான். அதனால முதலாவது சுத்தம் பண்ண வேண்டியது என்னத்தை? இருதயத்தை. அதனால தான் ஆண்டவர் மாயக்காரர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து சொல்லுவார். மத்தேயு 12:34 மத்தேயு 23, 25, 26 வாசிங்களேன். மத்தேயு 23. ஐயோ யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ முதலாவது சுத்தம் பண்ண வேண்டியது என்னது? இருதயம். ஃபர்ஸ்ட் உட்புறத்தை, உன் இருதயத்தை என்ன செய்? சுத்தம் பண்ணு. இப்போ யோசிச்சு பாருங்களேங்க. வீட்டுக்கு வெளியில் அவுட் சைடு ஒன்று இருக்குது, இன்சைடு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு எதுக்கு பெயிண்ட் அடிப்போம்? இன்சைடு தான் அடிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்கள், பல வருஷமாக இன்சைடுக்கு பெயிண்டே அடிக்கலை. ஆனால் வெளியில் மட்டும் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? கலராக என்ன செய்கிறோம்? கலராக பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறோம். இப்போ ஒருத்தர் என்னென்ன சத்தமாக இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு கெஸ்ட் வீட்டுக்குள்ளே வராருன்னு வைங்களேன். வெளியில் பார்க்குறாரு, சூப்பராக இருக்குதுப்பா, ரொம்ப அழகாக இருக்குதுப்பா அப்படிங்கிறாரு. உள்ளே போனால் எப்படி இருக்கான்? அருவருப்பாக இருக்கும். கரெக்டா? உள்ளே போனால் ரொம்ப அருவருப்பு, கலீஜ் மாதிரி இருக்கும் பாரு. யாரோ ஒரு ஆள் போயிட்டு ஆனந்த் போயிட்டு சத்தத்தை வர சரி விடுங்க, சந்தோஷமா இருக்கட்டும். அழுகுற சத்தம் கேட்குதோ? நடிச்சிட்டு இருக்கிறாங்களா? நம்ம பசங்கள்லாம் 10 ரூபா கொடுத்தாலே 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அந்த கெஸ்ட் உள்ள வராரு. உள்ள வரும்போது எப்படி இருக்குது? ஏங்க கலீஜ் மாதிரி இருக்குதுங்க. வெளியில பார்த்தா எப்படி இருக்குது? ரொம்ப அழகா இருக்குதுங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்?
வெளியில அழகா சுத்தம் பண்றோம், அழகா என்ன செய்யறோம், பண்றோமா இல்லையா? பண்றோம். என்ன செய்யறோம்? நீட்டா குளிக்கிறோம், ட்ரெஸ் மாத்துறோம், பவுடர் அடிக்கிறோம். ஆனா உள்ள எப்படி இருக்குது? ரொம்ப சிந்திக்கணும். பெருமை எங்க இருந்து வருது? இருதயத்துல இருந்து தான் வருது. வெளிப்புறத்தை சுத்தமாக்கி பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை தானே பார்க்கிறாரு, வெளியிலேயே பார்க்கிறாரு. ஏங்க வெளி தோற்றத்தை சுத்தம் பண்ண பல லட்சம் செலவு பண்றாங்க நிறைய பேர். நான் அதை கடந்த முறை கூட ஒரு இடத்துல சொன்னேன், ஆண்டிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னப்பா இதை போய் என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லாதீங்க. என்னன்னா ஒரு உண்மையாக நடந்ததுங்க. ஒரு அம்மா சரிங்களா, கல்யாணம் சரி முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன். ஒரு பாடல் ஒன்று, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் நடத்தின எபினேசரே இனியும் காத்திடுவாம், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும். ஆமென். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த ஒரு வீடியோவில் என்னன்னா, ஒரு அம்மா கல்யாணம். அந்த அம்மாவுக்கு நல்ல மேக்கப் போட்டு அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மேக்கப்பை கலைச்சதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தை பார்த்தோன்னு வைங்களேன், உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ கருப்புள்ள அம்மா சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி மாறிடுச்சு மேக்கப்புக்கு அப்புறம். மேக்கப்புக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கரு கருன்னு இருந்த அம்மா, மேக்கப்புக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு, பல 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 பலன்னு ஆயிடுச்சு. நான் யோசித்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னே, மேக்கப் இப்படி ஒரு நாள் மேக்கப்பு அலைஞ்சு தான் போகும். அப்போ புருஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ஏங்க அவ்வளோ செலவு பண்ணி அந்த அம்மா மேக்கப்பை போட்டாலும் அது வேஸ்ட்டுங்க. ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, உள்ளத்தை சுத்தம் பண்ணு. வெளியே சுத்தம் பண்ண நிறைய செலவு பண்றோம், எதை தான் அப்புறம் இப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம், ரோஸ் பவுடருங்கிறோம், அது இதுங்கிறோம், இப்படி உள்ள லைட்டா உள்ள கூட என்ன பண்ணிடலாம், லிப்டிக்கை உள்ள அடிக்கலான்னு கூட விட்டு அடிச்சிருவோம் நம்ம. அந்த மாதிரி என்ன செய்கிறோம், பல வேலைகளில் அடிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாராம், இருதயத்தை பார்க்குறார். பார்க்க வெளியில் ஆர்சிஎம்சி புது கட்டுற மாதிரி இருக்கு, ஆனால் அதை தோண்டி பார்த்தோம் உள்ள ரொம்ப ரொம்ப கலீஜாக இருக்குதுப்பா. நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணணும். எப்படிங்க சுத்தம் பண்ணுறது? அதை எப்படிங்க சுத்தம் பண்ணணும்? அதை எப்படிங்க கிளியர் பண்ணணும்? இருதயத்தில் உள்ள அசிங்கத்தெல்லாம் எப்படி எடுத்து போடணும்? யோவான் 17:17 எடுங்களேன். யோவான் 17:17 எடுத்து வாசிக்கல, முடிச்சிடலாம். எதுனாலங்க பரிசுத்தம்? சத்தியத்தினால தான் பரிசுத்தம். வசனம் படிக்க படிக்க இருதயத்தில் போக போக தேவையில்லாதெல்லாம் வெளியில வந்துருங்க. கரெக்டா? ஆமென். இப்போ என்ன பண்றீங்க, வீட்டில் பாத்திரம் இருக்குது தானே, அந்த பாத்திரத்தில் சாம்பார் வச்சுட்டீங்க, நாளைக்கு அதே பாத்திரத்தில் தான் சாம்பார் வைப்பீங்க, கழுவுவீங்க தானே? கழுவாமல் சாம்பார் வைப்பீங்களா? இல்லை, எனக்கு கழுவாமல் வச்சாதான் பிடிக்கும் அப்படிம்பீங்களா? கழுவாமல் வச்சாதான் அது ஒரு தனி சுவைம்பீங்களா? இல்லை, கழுவி என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க. எதை கழுவீங்க? வெளியில் கழுவி அப்படியே சமைச்சிருவோமா? ஃபஸ்ட்டு உள்ளதான் கழுவணும். இருதயத்தை முதலாவது சுத்தம் பண்ணணும். இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது? வசனத்தை வச்சு தான் சுத்தம் பண்ண முடியும். வசனங்கிற பட்டயம் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் வேதத்தோட தான் நாளை தொடங்கணும். வேதம் வாசிக்காமல் உங்களுடைய நாளை தொடங்கவே கூடாது.
எந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறீங்களோ, விரும்பி வாசிக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியம் தான் பரிசுத்தமாக்கும். இன்னொரு வசனத்தை கூட எடுங்களேன். சங்கீதம் 119 11வது வசனத்தை வாசிங்களா யாராவது ஒரு ஆள்? 119:11. இந்த வார்த்தை எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன் அர்த்தம். அதில் சங்கீதக்காரன் எழுதும் போது வச்சுட்டேன் அப்படின்னு எழுதல, எப்படி வைத்தேன். ஒவ்வொரு நாளும் நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ரொம்ப அவசியம். வேதத்தை வாசிக்க மனப்பா இருக்குதா? என்னால் கனி கொடுக்கவே முடியாது கண்டிப்பா. பரிசுத்தமா வாழவே முடியாது கண்டிப்பா. வேதத்தை வாசிக்க போர் அடிக்குதா? எப்படி போர் அடிக்கும்? நிறைய பேர் இதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னவே செய்யலை, முடியவே இல்லை. அதுக்கு நான் மாறா ஒரே கேள்வி தான் கேட்பேன், முடியலனாலும் சாப்பிட்றீங்கள? முடியலனாலும் என்ன செஞ்சிடறோம்? சாப்பிட்றோம். சாப்பிடும் போது என்ன செய்கிறோம்? சாப்பிடாம தூங்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க, அதனால என்ன செஞ்சிடறேன்? நான் கண்டிப்பாக வேதத்தை வாசிக்கணும். கட்டாயமாக வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். நானும் 21 நாளுக்கு அப்புறம் ரெகுலராகவே ஆயிரும். ஏன் அந்த 21 நாள்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படி. 3 வாரம் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா ரெகுலரைஸ் ஆயிரும். அனுதினமும் வாசிங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு ஜெபம், இந்த புக்கு நீங்கள் தான் எழுதுனீங்க, நான் ஆரம்பத்தில் தான் ஜெபம் பண்ணேன், இந்த புக்கை நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு சொல்கிறாங்க. ஆவியானவர் நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும், இந்த புக்கோடைய மாஸ்டர் தான் சொல்லித்தரணும், வேற யார்கிட்ட போய் நான் கற்றுக்க முடியும்? நீங்கள் தான் எனக்கு கற்றுத்தரணும். ஆவியானவரே சொல்லி கொடுப்பார். அவரை காட்டிலும் ஒரு குட் டீச்சர் இல்லைங்க வேற யாரும். யாராலையும் அவரை காட்டிலும் போதிக்க முடியாதுங்க. அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்த நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அந்த சத்தியம் தான் விடுதலையை கொடுக்கும், சத்தியம் தான் பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக ஆக இருதயத்தில் இருக்கிற அசிங்கங்கள்லாம் வெளியே வந்துடும். ஆமென். பரிசுத்தம் அவசியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னொரு பகுதியை வாசி முடிச்சிடலாம். சங்கீதம் 66:18 எடுத்து வாசிங்கள. சங்கீதம் 66:18. ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா ஜெபத்தை கேட்க மாட்டேன். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரா இல்லையா? எஸ், ஜெபத்தை கேட்கிறவர் தான். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? ஜெபத்தை கேட்கவே முடியாது. ஜெபம், தான தர்மம் எல்லாமே அவசியங்க. ஆனா என்ன நோக்கத்துக்காக செலுத்துறோங்கிறது தான் கர்த்தர் பார்க்கிறார். என்ன புகழணும், என்ன பார்க்கணும்னு நான் செலுத்துறேன், ஒரு சுயநலமான ஒரு நோக்கமா இருந்துச்சுன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. நாம் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு மகிமையா இருக்காது. ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்கல. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 14 வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம், டைம் ஆச்சு. லூக்கா 18 9 முதல் 14. தங்களை நீதிமான்கள் என்று யார் நம்புறான்? அவனே நம்பிக்கிறான். ஒரு கேள்வி, எதுக்கு மற்றவரை அற்பமா என்றான்? தன்னை நீதிமான்னு நினைச்சனால மற்றவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு நிறைய பேர் இதான் பண்றாங்க. தங்களை நீதிமான்னு நினைச்சதுனால மற்றவனையும். ஏங்க ஒரு காரியத்தை சொல்லவா? ஆண்டவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவருடைய கிரயத்துக்காக நம்ம கொல்லப்பட்ட ஜனம். ஆமென். நான் நீதிமான், இவன் நீதிமான், நான் என்ன அவன் அற்பமான எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. அப்படி நான் தகுதி தவறா பார்த்தனா என் கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். கரெக்டா? நான் தான் தவறுன்னு அர்த்தம். எனக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். அடுத்தவங்களை அற்பமா யாரும் எண்ணவே கூடாது. அற்பமா என்ன? பிசாசுடைய ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். The spirit of devil அது எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது பிசாசுடைய ஆவி, மாயக்காரட்ட இருந்த ஆவி. அது நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க. யாரையும் அற்பமா எண்ணவே கூடாதுங்க. வாசிங்க. ஒரு ஓமைய சொல்றாரு. 2 பேர் சர்ச்சுக்கு போறாங்க. ஒருத்தர் ஆயக்காரு, ஒருத்தர் பரிசேயர்.
ம் ம் எப்படி ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்களேன், அவனை போல இல்லை நான் அதனால துதிக்கிறேங்கிறான். துதியை பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட துதின்னு, நான் அவனை போல இல்லை அதனால நான் துதிக்கிறேங்கிறான். எப்பேற்பட்ட துதி பாருங்க, மாயமாலமான துதி. ஆண்டவர் இப்படியா துதிக்க சொல்றாரு, நான் அவனை போல இல்லை நான் அதனால துதிக்கிறேன் ஆண்டவரை. தன்னை பர்ஃபெக்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்து சொல்றான் பாருங்க, 2 நாள் பாஸ்டிங் 2 நாள் பாஸ்டிங் போடுறவங்களாம் தூக்குங்க பார்ப்போம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாரத்துக்கு நான் 2 நாள் பாஸ்டிங் போடுறேன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னார், 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னால் முடியல பிரதர், நான் எடுக்கிறது இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து 10ல் 1 சொல்றாரா, சம்பாத்தியத்தை எல்லாம் சொல்றாரா? சம்பாத்தியத்தில் எல்லாமே என்ன செய்யறானா? ஏங்க பாருங்க எவ்வளோ நல்ல மனுஷன்னு. இங்கே நம்ம நிறைய பேர் நிறைய திருச்ச பேர் சொல்லுவாங்க, தசமாவை கொடுங்க, தசமாவை கொடுங்க, தசமாவை கொடுத்தா தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர், ஊழியக்காரனை கர்த்தர் தான் நடத்தணும், விசுவாசிகள் நடத்தக்கூடாது. ஆமே ஏங்க, விசுவாசியை நம்பியா ஊழியக்காரன்? கர்த்தரை நம்பி தான் ஊழியக்காரன். ஆமேன். ஏன்னா அவருக்கு தானே வேலை செய்கிறோம். அப்போ யார் ரெஸ்பான்சிபிள்? அந்த ஊழியக்காரனுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள். விசுவாசிகளா ரெஸ்பான்சிபிள்? எந்த ஊழியக்காரனும் கையேந்தவே கூடாது. ஆமேன். அடுத்து வாசிங்களா. ஏங்க தூரத்துல நின்று பரலோகத்தை பார்க்கிறாரு, கண்ணை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து. ஆண்டவரை பார்த்தீங்களா? அவன் இல்ல ஃப்ரண்ட் ரோல் நிக்கிறவன்ல, உள்ள என்ட்ரி ஆகாம வாசல்ல நிக்கிறான், மார்பிள் அடிச்சுட்டு நிக்கிறான். ஆண்டவரை உள்ள வர எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரை. சங்கீதம் 50ல் ஒரு வசனம் அங்கிள் சொன்னாங்கல்ல, இங்க நிக்க தகுதி இல்லை. அந்த மாதிரி தான் அந்த ஆயக்காரர் சொல்றான், நிக்க தகுதி இல்லை ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீதிமான் இல்லை, நீதான் நீதிமான்றார். நீதிமான் ஆக்கப்பட்டு வீட்டுக்கு போனான். ஆண்டவருடைய பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் எல்லாரையும் ஒரு ஆத்மாவை தான் பார்க்கிறார். இவன் சரி அவன் சரியில்லைன்னா கர்த்தர் பார்க்கறது இல்லை, எல்லாரையும் ஒரே ஆத்மாவை தான் பார்க்கிறார். நான் வீழ்ந்தனாலும் கர்த்தருக்கு துக்கம் தான், அவன் வீழ்ந்தாலும் கர்த்தருக்கு துக்கம் தான். எல்லாரையும் சமமா கர்த்தர் பார்க்கிறார். இங்க நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். பரிசேயன் எதனால தன்னை நீதிமான்னு நினைக்கிறான்? இந்த ஆவிக்குரிய கிரியைகள்லாம் செய்யறதுனால நான் நீதிமான்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்றது கடமை, தசமா கொடுக்கறது கடமை, உபவாசம் இருக்கிறது கடமை. இதெல்லாம் செஞ்சனால என்ன நினைக்கிறான்? பரிசுத்தவான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் செய்யறதுனால பரிசுத்தவான் நீ இல்லடான்றார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இந்த செய்தியோட மொத்த கருவே இங்கதான் இருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 நிறுத்தி நிதானமா வாசிங்கக்கா. போதாங்க. இங்க வாசிக்கிறதுல ஒரு பகுதி, 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேரும் என்ன செய்யறாங்க? காணிக்கை கொடுக்குறாங்க. 2 பேருமே காணிக்கை கொடுக்குறான். இவன் ஆடு மேய்க்கிறான், அவன் பயிரிடுறான். ஆடு மேய்க்கிறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பயிரிடுறதுல விளைச்சல்ல கொடுக்குறார். இதுல ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏத்துக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யல? அக்செப்ட் பண்ணல. இப்போ ஒரு கேள்வி, ஏன்? இதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று, அதுல ஜீவன் இருக்கு, ஜீவன் இல்லம்பாங்க. ரத்தம் இருக்கு, ரத்தம் இல்லம்பாங்க. சிம்பிளா ஒரே ஒரு விளக்கம், ஒரே ஒரு வசனத்தை 5ஆவது வசனத்தை மட்டும் நிறுத்தி வாசிங்களேன். ஆதியாகமம் 4:5. அந்த காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரி. அப்புறம் என்ன அர்த்தமா? ஆபேலை அங்கீகரிச்சாரு, அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். காயினை கர்த்தர் அங்கீகரிக்கல,
அதனால அவன் செலுத்துகிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? கொடுக்கிறவனுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி கொடுக்கிறேன்னு பார்க்கல, கொடுக்கிறவனை தான் கர்த்தர் பார்க்கிறார். அவன் தேவனுக்கு ஏற்புடைய நிலையில இருந்தா அவன் செலுத்துகிற ஆராதனை, அவன் செலுத்துகிற ஊழியம், அவன் செய்கிற ஜெபம் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். அவன் தேவனுடைய பார்வையில் ஏற்புடையவனாய் இல்லை அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆபேல் அங்கீகரிக்கிறாருங்க, அதுக்கப்புறம் தான் அவன் காணிக்கைய. ஆண்டவர் காணிக்கைய பார்க்கிறாரா? காணிக்கையெல்லாம் பார்க்கல. ஏழை தாய் வராங்க, 2 பைசாவா, 2 பைசா போடுறாங்க, 2 காசு போடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி நிறைய ராஜாலாம் நிறைய போட்டாங்க. இயேசு சொல்றாரு, இந்த அம்மா தான்ப்பா நிறைய போட்டுச்சுன்றார். அதனால தான் அடிக்கடி நான் சொல்றேன், அவர் பார்க்குற பார்வைக்கும் நம்ம பார்க்குற பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம். நம்ம இருந்ததுதான் என்ன பண்ணியிருப்போம், தம்பி நீ நிறைய போடுறப்பா, என் பக்கத்திலே வந்து உட்காந்துக்க, அடுத்த வாரம் சர்ச்சு கட்ட போகிறோம், கொஞ்சம் உன்னுடைய டொனேஷன் தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்போம். ஆண்டவர் அந்த சொன்னா அந்த அம்மா தான்ப்பா நிறைய போட்டுச்சுங்கிறாரு. ஏன் தெரியுமா? அந்த அம்மாவோட இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. அதுக்கு 2 காசு கொடுக்குதோ, 1 காசு கொடுக்குதோ, இல்லை ஒத்த கொடுக்குதான்லாம் பார்க்கல, அந்த அம்மாவை தான் கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு கர்த்தர் என்னைய பார்க்குறார், என் இருதயத்தை பார்க்குறார், என் இருதயம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறார். அதன்படி தான் நான் செலுத்துகிற ஊழியம், நான் செய்கிற ஜெபம் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். நான் செய்கிற ஊழியம் கர்த்தரை கனப்படுத்தணுமா? முதலாவது என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். சாட்சியாக இருக்க வேண்டும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், சாட்சியாக இல்லை. கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி யாவரை ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். எங்களையும் நாங்கள் செய்கிற ஊழியம், நாங்கள் செய்கிற ஆவின் கிரியைகள் எல்லாரையும் நீங்கள் அங்கீகரிக்கணும் ஆண்டவர். எல்லாத்தையும் நீங்கள் அங்கீகரிக்கணும். எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். சத்தியத்தினால தான் பரிசுத்தம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது வசனத்தை வாசித்து தியானிக்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வசனத்து மேலே ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பத்தில் உள்ள குறைவுகள் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திரும்பி நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும். Thank you for watching. God bless you.